இந்த ஆண்கள் சிறப்பு ஞாயிறு ஆராதனையில் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனைக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அன்பின் ஆண்டவரே, நல்ல இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறாங்க கர்த்தாவே. இந்த ஆண்கள் ஞாயிற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆராதனை எங்களுக்கு முழுமையாக தகப்பனே நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு சிறப்பாக நீர் எங்களுக்கு நடத்தி கொடுக்க முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. வரவேண்டிய பிள்ளைகளை இயேசு சாமி நீ அப்பா நீ அழைத்து வர முடியாது ஜெபிக்கிறப்பா. இந்த ஆலயம் முழுவதும் தகப்பனே உன் பிள்ளைகளாக நிரம்பி இருக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆலயத்தில் உங்களுடைய பிரசனம் காணப்பட, உங்களுடைய அன்பு காணப்பட உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த ஆலயத்தை அன்பினால் நிரப்பி ஒவ்வொரு பிள்ளைகளை நீ தகப்பனே தாங்க முடியாது ஜெபிக்கிறப்பா. இதுகிற வேலையை நீ தகப்பனே பொருட்படுத்த வழிநடத்துங்க. இயேசு மூச்சு ஜெபிக்காலும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டுடைய நாமத்திற்காகவும் மகிமைக்காகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலை 32 தூய தூய தூயா சர்வவல்ல நாதா, தேவரேகே நாளும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயா மூவரே
காருண்யரே தூய திரியேகரே நாம் நின்ற வண்ணமாக இன்றைய சிறப்பு ஆண்கள் ஞாயிறு ஆராதனைக்காக மாறி மாறியாக வாசிக்க வேண்டிய தெரிந்து கொண்ட சிறப்பு சங்கீதம் 46 சாங் 46 சங்கீதம் 46. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சிறப்பு சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஒரு நதி உண்டு, அதின் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. பூமியில் பழக்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருங்கள், பூமியிலேயும் உயர்ந்திருப்பேன். குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமையுண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றவாறு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரத்தை உற்பத்தி பிறந்தார். பொந்து விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிவுண்டு மரித்து அடக்கமனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தினார். பரமளத்திற்கேறி சர்வ வளமுள்ள பிதாவாகிய தேவனை வலது பசி வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உருளோரியும் மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சர்வ விழுத்தலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் யாவரும் முழங்கால படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, ஒரு ராஜ்யம் வருவதாக, ஒரு சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்ற நூலில் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாக குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்கு பேசியாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றடிக்க முடியுங்களே. ஆமீன். அமருவோம். இப்பொழுது திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 12 வரை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 12 வரை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார்.
எப்படி எனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறித்து மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் இருந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்கார 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவனே தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டையில் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவன், பிள்ளையான் ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ள திருமண பாடம் வாசித்து உண்டாயிற்று. The scripture lesson for meditation in this evening is taken from the book of Genesis, chapter 22, verses from 1 to 12. The book of Genesis, chapter 22, verses from 1 to 12. After this thing, God tested Abraham and said to him, Abraham. And he said, Here I am. He said, Take your son, your only son Isaac, whom you love, and go to the land of Moriah and offer him. There is a burnt offering on one of the mountain of which I shall tell you. So Abraham rose early in the morning, saddled his donkey, and took 2 of his young men with him, and his son Isaac, and he cut the wood for the burnt offering, and arose, and went to the place of which God had told him. On the 3rd day, Abraham lifted up his eyes and saw the place from afar. Then Abraham said to his young men, Stay here with the donkey. I and the boy will go over there and worship and come again to you. And Abraham took the wood of the burnt offering and laid it on Isaac his son. And he took in his hand the fire and the knife. So they went both of them together. And Isaac said to his father Abraham, My father. And he said, Here I am, my son. He said, Behold the fire and the wood, but where is the lamb for burnt offering? Abraham said, God will provide for himself the lamb for a burnt offering, my son. So they went both of them together. When they came to the place of which God had told him, Abraham built the altar there and laid the wood in order and bound Isaac his son and laid him on the altar on top of the wood. Then Abraham reached out of his hand and took the knife to slaughter his son. But the angel of the Lord called to him from heaven and said, Abraham, Abraham. And he said, Here I am. He said, Do not lay your hand on the boy or do anything to him. For now I know that you fear God, seeing you have not withheld your son, your only son, from me. This is the word of the Lord. நாம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
ஆண்டவர் இந்த ஆராதனை சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படியாகவும் ஆண்டவர் இந்த ஆராதனையிலே பிரசன்னராகும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். இந்த ஜெபத்தை சகோதரன் தனபால் வந்து நடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் தகப்பனே நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை இல்லைவிட்டால் தகப்பனே நாங்கள் தகப்பனே இந்த ஆலயத்தில் தகப்பனே நாங்கள் நடமாட மாட்டோம் சுவாமி. ஆனாலும் உம்முடைய ஒவ்வொரு நாளும் சாமி எங்களை வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து எல்லா தீமையிலிருந்து எங்களை விலகி ஒவ்வொரு நாளும் காத்து வந்ததற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனே, இந்த நாட்களில் தகப்பனே ஆவியானவரே எங்களுடைய சபையில் ஒவ்வொரு காரியத்தையும் தகப்பனே நல்ல முறையிலேயே தகப்பனே நீ நடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி சாமி. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் சுவாமி. கன்வென்ஷன் தகப்பனே 45வது கன்வென்ஷன் தகப்பனே நல்ல முறையில் தகப்பனே ஆமாண்டவரே நடத்தி தந்தீர். 2 நாட்கள் தகப்பனே அந்த சீரும் சிறப்புமாக தேவனே இந்த கன்வென்ஷனை கூட தகப்பனே ஆமாண்டவரே நல்ல முறை நடத்தி தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுது சுவாமி ஆவியானவரே வரப்போகிற விபிஎஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அந்த விபிஎஸ்ஸும் தகப்பனே அளவில்லாமல் நீர் ஆஸ்வதியும் சுவாமி. தேவனே ஆவியானவரே அநேக பிள்ளைகள் தகப்பனே அன்பின் பிதாவே ஆமாண்டவரே இந்த சண்டே கிளாஸ் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவாமி ஒரு தூணாக தேவனே இந்த ஆலயத்துக்கு நிற்க ஆமாண்டவரே நீ கிருபை செய்யும் சுவாமி. தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆவியானவரே எங்களுடைய சபையில் தகப்பனே வியாதியோடு இருப்பவராக இருந்தாலும் சுவாமி அவங்களுக்கு தகப்பனே நல்ல சுகபலத்தை நீ தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பின் பிதாவே எங்களுடைய சபையில் தகப்பனே திருமணம் நடக்காமல் இருக்கிற அநேக பேர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. காலாகாலத்தில் தகப்பனே நல்ல திருமணம் தங்கள் நிகழ்ச்சிகள் தகப்பனே செயல்பட தகப்பனே பண தேவைகளை சந்திக்கப்பட ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் நீ தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். அதையும் ஆசீர்வதியும் சுவாமி. அன்பின் பிதாவே இந்த நாட்கள் தகப்பனே படித்து முடித்து தகப்பனே வேலை தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே ஆவியானவரே காலகாலத்தில் நல்ல படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்க நீங்கள் கிருபை செய்யும் சுவாமி. ஆவியானவரே ஸ்தோத்திரம். உன்னும் தகப்பனே படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே செபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை நல்ல ஞானத்தை தந்து தகப்பனே ஆமாண்டவரே நல்ல புத்தியை தந்து தகப்பனே படிக்கிற சிந்தனை தர கிருபை செய்தவர்களும் சுவாமி. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். என்னுடைய சபைக்கு தேவனே ஆவியானவரே நல்ல குருமாரை தந்ததற்காக ஆமாண்டவரே குடும்பத்தை கூட நீர் ஆஸ்வதியும் பலப்படுத்தும் சுவாமி. ஆவியானவரே நன்றி தேவனே. தேவனே ஆவியானவரே இந்த நாட்கள் தகப்பனே ஆண்கள் வாரத்தை கொண்டாடுகிறோம் சுவாமி. எல்லாத்தையும் உடைய கரத்தில் தருகிறோம் சுவாமி. ஆரம்பம் மறுப்புமாக இருந்தாலும் முடிவு எங்களுக்கு சம்பரமாக இருக்க கிருபை செய்யும் சுவாமி. தேவனே எல்லா காரியத்தையும் தகப்பனே ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் சந்தோஷமாக ஆமாண்டவரே கையிலுக்கு கிருபை செய்தருளும். செய்தி கொடுக்கிற தாசனை ஆசிரியம் சுவாமி. ஆவியானவரே அவரை மறைத்து கொண்டு தகப்பனே தேவ ஆவியானவர் தகப்பனே வெளிப்படுத்த கிருபை செய்தருளும் சுவாமி. தேவனே ஸ்தோத்திரம் சுவாமி. எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் தருகிறோம் சாமி. எல்லாம் துதியை கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் சாமி. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு சத்தமே காணுமே. ஹல்லேலூயா ஆமென். இப்போ நாங்கள் ஒன்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம இப்பொழுது ஆண்கள் சிறப்பு பாடலை ஒன்று பாடுவார்கள். அதை பார்த்து நீங்கள் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
ஆமென் ஹalleluya. சமூகத்தில எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவை சமூகத்தில எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ, தாங்கி எங்களை நடத்துகிறீ. அப்பாவு சமூகத்தில எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவு சமூகத்தில எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கோவிட காக்கை குஞ்சுகளோ ஆகாரத்தை தருகின்றே. கோவிட காக்கை குஞ்சுகளோ ஆகாரத்தை தருகின்றே. அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர், மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன். நீங்க வருகின்ற நேரமெல்லாம் சுடார மரபில் மறைக்கின்றீர். நீங்க வருகின்ற நேரமெல்லாம் சுடார மரபில் மறைக்கின்றீர், சுடார மரபில் மறைக்கின்றீர். அப்பா சமூகத்தில எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆமென் ஹalleluya. ஸ்தோத்திரம். எல்லாம் உற்சாகமாக கை தட்டுங்க. ஹalleluya.
எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்பவரே, இரக்கம் நிறைந்தவரே. ரத்தம் சிந்தி மீட்பவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஐயா எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்பா, உங்கள் கோட்டை நாங்கள் தான் ஆண்டவரே, உங்களே நம்பி வந்திருக்கோம் சாமி. ஆண்டவரே, உள்ளத்தில் 1000 பிரச்சனை சாமி. ஆமென். அபிஷேகத்தில் அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. அபிஷேகத்தில் அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. ஐயா ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே, அப்பா, உண்மையை நம்பி வந்திருக்க பிள்ளைங்க ஆண்டவரே, எதற்காக வந்திருக்கோங்க ஆலயத்தில் சாமி. இந்த பிள்ளைங்க ஆண்டவரே, ஒவ்வொரு கவலை கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீர் மாற்றி ஆண்டவரே, இந்த மகளை சுகத்தை கொடுத்து நீங்கள் வாழ வைக்க தேவன். ஆமென். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கின்றே. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கின்றே. ஐயா ஓயாமல் முத்தம் செய்கின்றே, ஐயா ஓயாமல் முத்தம் செய்கின்றே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஐயா எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. என்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு நீர்தான் ஐயா. என்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு நீர்தான் ஐயா. ஐயா நல்ல பங்கு நீர்தான் ஐயா. ஐயா நல்ல பங்கு நீர்தான் ஐயா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஐயா எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா.
கையில் எடுத்து கொள்வீர், கூடவே வைத்து கொள்வார், என்னை கூடவே வைத்து கொள்வார், என்னை கூடவே வைத்து கொள்வார். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், ஐயா எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஐயோ ஐயோ, என்ன வெயில், காலெல்லாம் வலிக்குது, நடக்கிறதுக்கு ஒரு சேர் கிடைக்காதா? ஐயோ ஐயோ ஐயோ, இங்கே ஒரு சேர் இருக்குதே, உட்காரலாம் போல் இருக்குதே. அது எழுதியிருக்குதே, தொட்டால் ஒட்டி கொள்ளும். தொட்டால் ஒட்டி கொள்ளுமா? மின்சாரத்தை தொட்டால் தானே ஒட்டும், உக்காந்தாவா ஒட்டி கொள்ளும்? சரி உக்காந்து தான் பார்ப்போமே. அப்பா, ஒரு வேலையாக உக்காந்தாச்சு. சரி, ரொம்ப நேரம் உக்காந்தாச்சு, எழுந்திரிச்சு போக வேண்டியது தான். ஐயோ, இன்னும் அசைக்க முடியல, ஒட்டிக்கிச்சு. தொட்டா ஒட்டி கொள்ளன்னு எழுதிருந்துச்சு, மீறி உக்காந்தது தப்பாக போச்சு, ஒட்டிக்கிச்சு. இப்போ நம்ம எப்படி எழுந்திருக்கிறது? ஐயோ, அவசரமாக போகணுமே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து யாரும் உதவிக்கு ஆள் வர மாட்டாங்களா தெரியலையே. நான் ஒரு ஜிம்முக்கு போகணும், இன்னும் உடம்புக்கு போய் நான் ஜிம்முக்கு போய் நல்லா உடம்பு நல்லா ஏற்றணும், நல்லா உடம்பு நல்லா தேற்றணும். என் ஃப்ரெண்டு வரத்தான் என்ன வரங்காண்ணா அவன். அண்ணா அண்ணா என்னண்ணா? அண்ணா வாங்கண்ணா, கொஞ்சம் நல்ல நேரத்துக்கு வந்தீங்கண்ணா. என்னாச்சுண்ணா? பார்க்குறதுக்கு நல்ல ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஒரு உதவி செய்யுங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. சொல்கிறேன் அண்ணா. நான் நடந்து வரும்போது கலையாக இருந்துச்சுன்னு உக்காந்தண்ணே. சரிண்ணா. அந்த சேரில் தொட்டா ஒட்டி கொள்ளுன்னு எழுதி இருந்துச்சு. சரிண்ணா. நான் மீறி உக்காந்தா ஒட்டிக்கிச்சுண்ணா. என்னை எப்படியாவது எழுப்பி விட்ருங்கண்ணா, அவசரமாக போகணும். அப்படியாண்ணா? ஆமாண்ணா. சரிண்ணா. அண்ணா நீ கவலைப்படாதீங்க, நான் உங்களை தூக்கி விட்டுருவேன். சரிண்ணா. என்னால் முடியாது, ஒன்றுமே இல்லை. பாருங்கள், நான் உங்களை எப்படி தூக்குற மட்டும் பாருங்கள். நான் ஜிம்முக்கு போகிறேன். சரிண்ணா. அப்பா, என்ன உடம்பு, என்ன கட்டிங் உடம்பு, ஜிம் பாடி தான் போல் இருக்குது. என்ன கட்டிங் உடம்பு, 6 பேக்கு இங்கே தான் இருக்குது போல் இருக்குது. தூக்கிட வர போல் இருக்குது என்னையா. அப்பா, என்ன உடம்பு, நான் இது போல் உடம்பை பார்த்ததே கிடையாது. அப்பா, எவ்வளோ பேர் ஆம்ஸு தூக்கிட வர இப்போ நினைக்கிறேன். பாருங்கப்பா, இது எவ்வளோ சிம்பிளாக நான் தூக்குறேன் பாருங்கள். எப்படியாவது தூக்கி விட்ருங்கண்ணா. நீ பயப்படாதீங்கண்ணா, நான் வந்துட்டல. சரிங்கண்ணா. பயப்பட தேவையில்லை, இதுதான் எனக்கு ஒரு தூசி மாரி. சரிங்கண்ணா. நான் உங்களை ஒத்தக்கலை தூக்குறேன் பாருங்க. தூக்குங்கண்ணா. ஒத்தக்கலை தூக்கிடுவாங்க பாருங்க. தூக்குங்கண்ணா. அதான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். அட என்னங்கண்ணா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கண்ணா. என்னடா அது, நான் ஜிம்மில் எவ்வளோ வெயிட் தூக்கிறான்னு, இது ஒரு சாதாரண வெயிட் என்ன தூக்கம் இல்லை. இதே வந்து நேரம் தான், இங்கேண்ட வர நேரம் தான். சரிண்ணா, வாங்கண்ணா. பாருங்கண்ணா, தூக்குங்கண்ணா. இப்போ பாருங்கண்ணா, ஒரே கல் தூக்கிற மாதிரிங்கண்ணா. தூக்குங்கண்ணா, தூக்குண்ணா. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் அட என்னங்கண்ணா, இன்னும் கொஞ்சம் தூக்கிட்டுங்க, மீதி தூக்கிடுங்கண்ணா. என்னடா இது, இந்த பாடி பில்டருக்கு வந்த சோதனை. இப்போ பாருங்கண்ணா, கடைசியாக பாருங்கண்ணா. சரிண்ணா. நான் உங்களை தூக்கி விட்டு தான் போவேண்ணா. சரிண்ணா, கவலைப்படாதீங்க. அவ்வளோதானே, இன்னும் கொஞ்சம் தூக்கிட்டுங்கண்ணா. பாதி தூக்கிட்டுங்க, மீதி தூக்கிட்டுங்கண்ணா. இன்னும் கொஞ்சம். ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்கண்ணா தூக்க முடியாத விட்டுட்டுங்க. அண்ணா, சரிண்ணா. நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேண்ணா. சரிண்ணா. என்னால் ஒன்றும் முடியல. சரிண்ணா. நீ அழைச்சி பார்த்துங்கண்ணா. சரிண்ணா. சரி. ஐயோ, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தார். தூக்கிட்டு வரேன்னு நினச்சா தூக்க முடியாத போயிட்டாரு. இப்போ அவசரமாக போகணுமே.
உதவிக்கு வேறு யாரும் வரமாட்டாங்களா தெரியலையே. ஐயோ ஐயோ, யாராவது உதவிக்கு வரமாட்டாங்களா? ஐயோ, அவசரத்துக்கு யாரும் வரமாட்டாங்களே. என் சிசில கூப்பிட்டு இருந்தேன், இன்னும் ஆளை காணோம். 2 பேய் விட்டணும் பார்த்தேன், என்ன பண்ணுறது? சிசில ஆளை காணுமே. ஐயா மந்திரவாதி ஐயா, போன வாரம் சொன்ன. ஐயா மந்திரவாதி ஐயா. என்ன தம்பி? ஐயா மந்திரவாதியா, வாங்கய்யா. சொல்லு தம்பி. நல்ல நேரத்துக்கு வந்தீங்கய்யா. சரி, நல்லதாக தான் வர முடியல, கடையில் வர முடியும். ஐயா, நான் நடந்து வரும்போது ஒரு சேர் இருந்துச்சுயா, அதில் தொட்டா ஒட்டி கொள்ளம்னு எழுதி இருந்துச்சுயா. ஒட்டிக்கிச்சா? நான் உட்காந்தா ஒட்டிக்கிச்சு. அவசரமாக போகணும், என்னை எப்படியாவது எழுப்பி விட்ருங்க ஐயா. எங்கே போகணும் அவசரமா? ஐயா அந்த இடத்துக்கு. புரியுது. ஆமாய்யா. சரி, நான் ஒன்று செய்கிறேன். சரியா? நான் ஒரு மந்திரவாதி பெருமை சொல்லக்கூடாது. சரியா? நான் சாமியான் சொல்லக்கூடாது. சரியா? இருந்தாலும் நான் ஒரு பரிகாரம் பண்ணுறேன். சரிங்க ஐயா. சரிங்களா? சரிங்க ஐயா. எப்பனாச்சும் சரிங்க ஐயா. குட்டி சத்திரம் ஈத்துல வந்து. சரிங்க ஐயா. குள்ளி பசங்க ஈத்துல வந்து. சரிங்க ஐயா. உன்னை தூக்கிடுங்க ஐயா. சரியா? ஆனால் காசு செலவாகும். எவ்வளோ காசு செலவானாலும் நான் கொடுக்குறேன், எப்படியாவது பரிகாரம் பண்ணி என்னை தூக்கி விட்ருங்க ஐயா. 2000 ரூபா. அட 2000 வாங்கிக்கிடுங்க. சரி, கவலைப்பட கூட்டு வந்து தூக்கிடுறவனே. சரி, தே பண்ணிடுறேன். சரி. இதை வேற கையில் இருக்கா? இருக்கு. இல்லையே, பயிர் தானே வச்சேன். போச்சா? இருக்கு. அண்ணே, சரி, கவலைப்படாதீங்க அண்ணே. சொல்லுங்கண்ணா. உன்னை அலேக்க தூக்கி கீழே கடுத்து வச்சு தூக்கிடுறேன், எப்படியாவது தூக்கிடுங்கண்ணா. சரிண்ணா, கவலைப்படாதீங்க. இதே பூஜை சாமான்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். சரிண்ணா, சீக்கிரம். கொஞ்சம் லேட் ஆகுது. சரி, கவலைப்படாத. சரிண்ணா, நம்ம தூக்கிடலாம். நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நீ கவலைப்படாத. சரிண்ணா. சரியா? சரிண்ணா. குடிச்சதை கூப்பிட்டாச்சுக்கா. சரிண்ணா. என்ன கொஞ்சம் ரத்தம் கேட்கும். சரிண்ணா. கொடுத்துட்டா போச்சு. சரிண்ணா. உங்களுக்கு குடிக்கிறீங்களா? சரிண்ணா, தூக்கிடுங்க. கொஞ்சம் உங்கள் ரத்தம் குடிக்கிறீங்களா? கொஞ்சம் குடிச்சதை கேட்குது. தூக்கிடுங்கண்ணா எப்படியாவது. தூக்கத்திலே நான் ரத்தத்தை கேட்டேன். அண்ணா அவசரமாக போகணுண்ணா. எப்படியாவது தூக்கிடுங்க. அது காலைல எல்லாம் போகலாம் தான், எதுக்குள்ளேயும் அவசரப்படுறேன். சரி, தூக்கிடுறேன். சரி, கவலைப்படாத. வந்துருச்சு குட்டி சாத்தான். குட்டி சாத்தானே வந்துரு. சீக்கிரம் வந்துரு. சக்கலி பக்கலி காய் தக்காளி முறைக்காச்சு. ஐயோ, போன வாரம் வித்தது வெப்ப வருது பாரு. சக்கம்மா, சீக்கிரம் வந்துரு. எங்க தம்பிய அள்ளக்கா தூக்கி மலேக்கா நிக்க வச்சிரு. என்ன? சரியா? வா சீக்கிரம் வா. வந்துருச்சு கிட்ட. சக்கம்மா, மந்திர கழிச்சு முடியா வந்துரு. தூக்கி அண்ணே. சொல்லுங்கண்ணா. காலத்து ஏந்திருக்கல? எங்கண்ணா? அப்படியே தானே உட்காந்துருக்கேன். என்னண்ணே நீங்க வேற, இப்பதான் வந்துச்சு என்கிட்ட பேசிச்சு. குடிச்சதான் உன் மேலதான் ஏவி விட்டான். ஏஞ்சி நடக்குன்னு சொன்னது இப்பதான். எங்கண்ணா? எழுந்திருக்கவே முடியலண்ணா. என்னண்ணா நீங்க போய் சொல்றீங்க என்கிட்ட? நீங்க இப்பதான் ஏஞ்சிங்க, அப்படியே உக்காந்துட்டீங்க போலக்கு. அசைக்கவே முடியலண்ணா. வேணும்னா பண்றீங்க? எப்படியாவது தூக்கி விட்ருங்கண்ணா. வேணும்னா பண்றீங்க? ஆமாண்ணா. ஆமாவா? அண்ணா உட்காந்துருக்கிறாரு. அண்ணா எழுந்திருக்கவே முடியல, எப்படியாவது எழுப்பி விட்ருங்கண்ணா. சீக்கிரம். கவலைப்படாத, நான் இன்னொன்று வச்சிருக்கிறேன். சரிண்ணா. எப்படி ராச்சும்? சரிண்ணா. அதை கூப்பிட்டு வர வச்சு. சரிண்ணா. போட போது நீ தான் ரத்தம் தரல. சரி, நான் யார் ரத்தம் கொடுக்குறேன்னு சரிங்க கொடுத்து எழுப்பி வச்சிடுறேன். சரி. என்ன? சரியா? சரி. ஏன் வச்சிடலாமா? அம்மா, இங்கே தான் பயமாக இருக்குது நம்மளுக்கு. சரி. டீ பத்திரகாளி ஓடியாந்து சீக்கிரமா இந்த தம்பிய சீக்கிரமா தூக்கிடு. இது நின்றுடே செய்யலாம் பழக்க. சொல்லுங்கண்ணா. தூக்கிடுங்கண்ணா. தூக்கிடுங்கண்ணா. சீக்கிரம் தூக்கிடுங்கண்ணா. தூக்கிடுங்கண்ணா.
வந்துரு சீக்கிரமா, குட்டி சைத்தானே எங்க அண்ணனே தூக்கி அவளை நிறுத்தி வச்சிரு. சோ அண்ணே இப்ப பாருங்க, ஏந்திரனே நீ. அடா எங்கயா எழுந்திருக்க முடியல. ஏந்திருக்கலையா? எங்க உட்காந்த மாதிரி தான் இருக்கிறேன். அண்ணே என்ன நீங்க போய் சொல்றீங்க போலங்க, ஏன் செஞ்சு உக்காடுறீங்க? நான் கண்ணை மனத்தை ஏஞ்சி தானே நின்னீங்க இல்லையா? இல்லைண்ணா எப்படியாவது எழுப்பி விட்ருங்கண்ணா சீக்கிரம். என்னால் முடியாதுண்ணே. சரிண்ணா. குட்டிச்சதை கூப்பிட்டு பார்த்தா சரிண்ணா. வந்து போகுது. சரிண்ணா. ஆனால் வர மாட்டேது போலக்கு. சரிண்ணா. ஏவி விட்டு பார்த்தா ஒன்றும் முடியல. சரிண்ணா. என்னாலையும் முடியல. சரிண்ணா. முடியாதான். சரிண்ணா. அப்புறம் என்னால் முடியல, நான் இங்கே நின்றுட்டேன். சரிண்ணா. நான் போயிட்டு வரேன். சரிண்ணா. நான் தான் காப்பாற்றணும். சரி, என்னால் முடியல. சரிண்ணா. எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேண்ணா தூக்கிடுவேங்கண்ணே. பைலோன்னு வந்தார், தூக்கிடுவார்னு நினச்சேன், அவராலையும் தூக்க முடியல. மந்திரவாதி ஐயா வந்தார், அவர் தூக்கிடுவார்னு நினச்சா, அவராலையும் முடியல. வேறு யாராவது உதவிக்கு வரமாட்டாங்களா தெரியலையே, அவசரமாக போகணுமே. யாராவது உதவிக்கு வரமாட்டாங்களா, அவசரமாக போகணுமே. ஐயோ ஒட்டிக்கிச்சே எப்படி எழுந்திருக்கிறதே தெரியலையே. எவ்வளவோ ட்ரை பண்ணுற முடியலையே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய பிரச்சனை எல்லாம் மாறும். இயேசு உங்களை விடுவிக்கிறார் இருக்கிறார். உங்களுடைய எல்லா குறைகளையும் அவரே நீக்கப் போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய எல்லா ஒரு நற்செய்தியா இருக்கிறது. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா வாங்கய்யா. சொல்லுங்க ஐயா. இயேசு விடுவிக்கிறாருன்னு சொல்கிறீங்க ஐயா. ஐயா நான் நடந்து வரும்போது தொட்டா ஒட்டிக்கொள்ளுன்னு சேரில் எழுதிருந்துச்சுயா. களியாக இருக்குன்னு உக்காந்தேன். மின்சாரத்தை தொட்டாதான் உட்காரும், உக்காந்தா எப்படி ஐயா ஒட்டும்? உக்காந்தா ஒட்டிக்கிச்சியா. பைலோன்னு வந்தார், தூக்கி ட்ரை பண்ணார், முடியலையா. மந்திரவாதி வந்தார், அவராலேயே முடியலையா. நீங்கள் எப்படியாவது என்னை எழுப்பிடுறோங்க ஐயா. இயேசு பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியாதையா. நான் இயேசு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேயா. நீங்கள் விசுவாசித்தா சரி, இதிலிருந்து உங்களுக்கு ஆண்டவரே சரி விடுதலை கொடுப்பார். சரி ஐயா. சரி, நான் உங்களுக்காக நான் ஒரு பிரேயர் ஒன்று பண்ணுறேன். சரி, அந்த பிரேயர்லேயே நீங்கள் எழுந்து நடப்பீங்க. சரி ஐயா. சரி ஐயா. கண்ணை மூடுங்க நீங்கள். சரி. பரிசுத்த நாமத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனே, அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரம். உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே, அநேகருடைய பாவங்களை நீ மன்னித்த தேவன். இந்த தம்பியுடைய பாவத்தை நீ மன்னிக்கிறவர் சாமி. இப்பொழுது சாமி இவர் உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க முடியாமல் தகப்பனே தவித்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. ஆவியானவரே, உம்மால முடியாதது ஒன்றுமே இல்லை, உம்மாலே கூடும். இந்த மகனை தகப்பனே சீக்கிரத்தில் நீ தகப்பனே உம்முடைய வல்லமையினாலே தகப்பனே நீ தொட்டு எழுப்பும் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஒரு வேலையே எழுந்திரிச்சிட்டான். பைலோன்னு வந்தார், தூக்கி விடுவார்னு நினச்சான், அவராலையும் முடியல. மந்திரவாதியும் வந்தார், அவர் தூக்கி விடுவார்னு நினச்சான், அவராலையும் முடியல. நல்ல வேலை ஒரு ஊழியக்காரர் வந்து என்னை தூக்கி விட்டுட்டாரு. இயேசு நாமத்தினால என்னை தூக்கி விட்டார். நான் இயேசுவை நேசிக்கிறேன். எனக்கு விடுதலை கொடுத்துட்டார் ஏசப்பா. எனக்கு ஏசப்பா விடுதலை கொடுத்துட்டார். எனக்கு ஏசப்பா விடுதலை கொடுத்துட்டார். எனக்கு ஏசப்பா விடுதலை கொடுத்துட்டார். எப்படி நாடகத்தை நடிச்சிருக்கான், எப்படி நல்லா இருந்தா. அது நாடகத்தோட தலைப்பு என்னன்னாக்கா துணிகரமான பாவம், தொட்டால் ஒட்டிக்கும். நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தாவீது இச்சையினால் விழுந்துட்டான். அதுபோல் சிம்சோன் அவரும் இச்சையினால் விழுந்துட்டார். நம்மளும் பார்த்தீங்கன்னாக்கா உலகப்பரான மனிதரை என்ன பண்ணுறாங்கன்னா தெரியும்ல, அந்த என்னது சிகரெட் இருக்குது, தம்பாக்கு இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, இது போதை பொருள். இது அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது போட்டாக்க என்ன ஆகிடும், கேன்சர் வரும்னு எழுதியிருக்கோம். அப்படி இருந்தும் அவங்க துணிகரமாக அது போடுறாங்க. அதுமாரி நாமளும் சரி துணிகரமான பாவம் செய்கிறோம். பார்த்துங்க, மந்திரவாதி வந்தாங்க, பயில்வான் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய தாசன் வந்த மூலமாக ஆண்டவர் அவங்க மூலமாக விடுதலை கொடுத்தார். அதுபோல் நாமளும் நம்ம மறைக்க முடியாத பாவங்கள் இருக்கலாம், கட்டுகள் இருக்கலாம், அது விடுதலை கொடுக்கிறவர் யார்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சரியா? ஒரு சிறப்பு பாடல் பாடுறோம். தானானே நானே நா, தானானே நானே நா,
நானே தானானே நானே தள்ளப்பட்ட கல்ல போல நானும் வந்திருந்த ஊருக்குள்ள மூளைக்கு தலை கல்லாக மாத்துன உங்க அன்பை என்ன சொல்ல ஏசப்பா என்னை நீங்க நேசித்த நேசத்திற்கு ஈடு இன உலகத்தில எதுவுமே இல்லையப்பா ஏசப்பா என்னை நீங்க நேசித்த நேசத்திற்கு ஈடு இன உலகத்தில எதுவுமே இல்லையப்பா தள்ளப்பட்ட கல்ல போல நானும் வந்திருந்த ஊருக்குள்ள மூளைக்கு தலை கல்லாக மாற்றின உங்க அன்பை என்ன சொல்ல தாயின் வயிற்றில் தப்பி பிறந்தது அதிசயம்தானே கல்விமானின் நாவை பெற்றதும் அதிசயம்தானே தாயின் வயிற்றில் தப்பி பிறந்ததும் அதிசயம்தானே கல்விமானின் நாவை பெற்றதும் அதிசயம்தானே உயர்ந்த நிலைகளை அடைஞ்சதும் அதிசயம் ராஜாக்கள் பிரபுக்களோட அமர்வதும் அதிசயம் உயர்ந்த நிலைகளை அடைஞ்சதும் அதிசயம் ராஜாக்கள் பிரபுக்களோட அமர்வதும் அதிசயம் நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா தள்ளப்பட்ட கல்ல போல நானும் வாழ்ந்திருந்த ஊருக்குள்ள மூளைக்கு தலை கல்லாக மாற்றின உங்க அன்பை என்ன சொல்ல ஆலியில் இருந்து தூக்கி எடுத்தது அதிசயம்தானே தோளில் என்னை சுமந்து சென்றதும் அதிசயம்தானே ஆலியில் இருந்து தூக்கி எடுத்ததும் அதிசயம்தானே தோளில் என்னை சுமந்து சென்றதும் அதிசயம்தானே வெட்டி கீழ் துணிந்த நாட்கள் விலகியதும் அதிசயம் மட்டில்லா மகிழ்ச்சியோடு வலம் வருவதும் அதிசயம் வெட்டி கிளை குனிந்த நாட்கள் விலகியதும் அதிசயம் மட்டில்லா மகிழ்ச்சியோடு வலம் வருவதும் அதிசயம் நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா அல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கரங்களை அசைத்து நாம் அந்த பாடலை பாடுவோம் உற்சாகமாக. ஆமென் ஹல்லேலூயா பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே பாடாத நாட்களும் பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே வெள்ளியை உடம்பிடம் போல என்னை புடவிட்டார். நம்மள ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நம்மை வெள்ளியை போல நம்மளை புடமிடுகிறார். ஏனென்றால் தேவன் நம்மை பொன்னாக விளங்க செய்யும்படியாக, வெள்ளியாக நம்மை விளங்க செய்யும்படியாக. ஆமென்.
ஹல்லேலூயா. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆமென். ஹல்லேலூயா. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நாம் பொருத்தனை செய்யும் பொழுது நம்ம காரியங்கள் ஆண்டவர் நிறைவேற்றுவார். பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டுங்க. Praise the Lord. Amen. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். என் அலைச்சலுக்கெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. இயேசுவே, உண்மையே நம்பி இருந்திருக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே, ஆண்டவரே உண்மை தேடும் போது சாமி அநேக அற்புதங்கள் கிடைக்க தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Amen. என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருதியில், என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருதியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும், அதை வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே.
நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட்டு நல்லா இருந்த துதியாதான. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நான் ஆண்டறிக்கை எங்களிடத்தில் இல்லாததுனால நான் நன்றி சொல்லி நான் இதை முடிக்கிறேன் அந்த நிகழ்ச்சியை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முதலில் ஐயாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் மற்றும் சபையார் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். சபையார் எங்களுக்காக ஜெபித்தீர்கள், ஆண்களுக்காக பகுதிக்காக அவங்களுடைய ஜெபத்தில் சிறு பிள்ளைகள், ஆண்கள், வாலிபர்கள், பிற எல்லோரும் நீங்கள் எனக்காக நீங்கள் ஜெபிச்சிங்க ஆண்களுக்காக. அதுக்காக நான் சபையாருக்கு நான் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஆண்கள் ஞாயிறை சிறப்பாக நேர்த்தியாக நடக்கும்படியாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மட்டுமல்லாமல் இந்த தடவை ஆண்டவர் ஆண்களை எல்லாத்தையும் பாடல் பயிற்சி குழுவினருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாடகம் நடத்த குழுவினருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் சமையல் அதுக்கு பொறுப்படுத்த டீமுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அழகாக எங்களை ஒருங்கிணைத்து ஒருமனப்படுத்தி எங்கள் சிந்தனைகளை ஒன்றாக சேர்த்து நாங்கள் அது ஆண்டவருடைய இந்த காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். நான் இந்த வாய்ஸ் மெசேஜ் போடுவேன், அது பார்த்துட்டு ஆண்கள் எல்லாமே அந்த கரெக்டான டைமுக்கு வந்துடுவாங்க ஆலயத்துக்கு. பாடல் படிக்க, நாடகத்தை நடிக்க, நம்ம மற்ற காரியங்களை பேச ஆண்டவர் கிருபை செய்தார். இன்னுமாக ஆண்டவர் ஆண்கள் ஆனால் இந்த வாட்டி பெரிய காரியம், பெரிய ஆச்சரியமான காரியம் எங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்த்துருக்காரு. இதுதான் நான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். சபையாரும் இதான் எதிர்பார்க்குறாங்க, ஐயாவும் இதான் எதிர்பார்க்குறாரு. இதேமாரி அவனுடைய நாமத்தினாலே நாம் யாவரும் ஒன்று சேருவோம், நம்ம ஆண்டவருக்காக எழுந்து ஜெபிப்போம். இப்பொழுது நம்ம மத்தியில் வந்திருக்கிற ஜேம்ஸ் ஊழியத்திலிருந்து வந்திருக்கிற அண்ணன் டேனியல் அண்ணன் வந்திருக்கிறார். நம்முடைய ஆண்கள் சிறப்பு செய்தியாளர். இப்பொழுது அவருக்கு வரவேற்பு நாம் தருவோம். அண்ணனுக்கு வாங்கண்ணே, நம்ம அண்ணனை உற்சாகமாக கைகள் தட்டி வரவேற்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மலர் செண்டை அண்ணன் பிரகாஷ் ஐயா முன் அவருக்கு இந்த பூ செண்டை வழங்குவார்கள். பிரதர் அவர் அது பார்த்தோம். இப்பொழுது நம் மத்தியில் வந்திருக்கிற சிறப்பு செய்தியாளர் முன்பதாக கர்த்தர் வார்த்தையிலிருந்து பங்கிட்டுக் கொள்வார். அமர்வோம். முடிக்க
8 மணிக்கு தானே 7 மணிக்கு. பிரைஸ்லாம் ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கும் சபை பொறுப்பாளர்களுக்கும் உங்கள் யாவருக்கும் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை செலுத்திக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் அவருடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. செய்திக்கு ஆதாரமாக நாம் ஒரு வார்த்தையை எடுத்து வாசிப்போம். வாசித்த வேத பகுதியிலிருந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர் போதும். ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. எப்பொழுது? இப்பொழுது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையினுடைய தலைப்பு எப்பொழுது என்று சொல்லி நம்ம அந்த கேள்வியோடு கூட நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்கப் போகிறோம். இப்பொழுது, அப்போது எப்பொழுது? அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எப்போ? 25 வருஷம் கழிச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாம் எந்த வார்த்தையும் பேசாமல் என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் அப்படின்று வார்த்தை சொல்லுகிறது. அப்படி புறப்பட்ட அந்த நாளில் அப்பொழுது தேவனுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிலையா? தேவன் விரும்புகிற விதத்தில் ஆபிரகாம் தேவனை நம்பலையா? அப்படி என்று பார்த்தால் அன்றைக்கும் நம்பினார் தான், அன்றைக்கும் கீழ்ப்படிந்தார் தான். ஆனால் முழுமையாய் ஒரு மனிதனை ஆண்டவர் நம்புவதற்கு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு பின்பதாகத்தான் ஆண்டவர் நம்மை முழுமையாக நம்புவார். ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கும் நம்ம பிள்ளைகளாகட்டும், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களாகட்டும், எதையும் நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன பண்ண மாட்டோம்? நம்ப மாட்டோம். நாம் நம்புகிற அளவுக்கு அவர்கள் நடந்து கொள்ளும்போது தான் என்ன பண்ணுறோம்? ஓ ரைட், இனிமே இவங்க இந்த தப்பை செய்ய மாட்டாங்க, இனிமே இந்த காரியத்தில் அவங்க சரியாக இருப்பாங்க, இவங்க இதிலேருந்து வெளியே வந்துட்டாங்க, இனிமே இந்த பாவத்தை இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது தான் நாம் என்ன பண்ணுவோம்? அவர்களை முழுமையாக நம்புவோம். அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய ஒரு ஸ்திரத்தன்மை வரும்போது, ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம ஸ்டாண்டர்டாக நிற்கும்போது தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? முழுமையாக நம்புகிறார். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவரை நாம் விசுவாசிக்கக்கூடாதபடிக்கு, ஆண்டவர் நம்மை முழுமையாய் நம்பக்கூடாதபடிக்கு சில தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? விட்டு விலக்க வேண்டும். அப்பொழுது தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்? ரைட்டு, என் விசுவாசி, என் மகன், நான் சொன்னால் கண்டிப்பாக செய்வான், எனக்காக இவன் வைராக்கியமாக நிற்பான், என் காரியத்தை நான் பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்தா அவன் எனக்கு சரியாய் செய்வான் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மை வரும்போது தான் நம்பி ஆண்டவர் நமக்கு சில பொறுப்புகளை, சில காரியங்களை நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி சில திட்டங்களை நம்மை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் ஆண்டவர் ஒரு மனிதனை அவ்வளவு லேசாக நம்புவதில்லை. நாமே சில மனிதர்களை நம்புவதற்கு என்னென்ன ஐடியா போடுறோம், எப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோமோ, ஆனால் நம்மை உண்டாக்கின ஆண்டவருக்கு எவ்வளோ யோசனை இருக்கும், எவ்வளோ திட்டம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆபிரகாம் வளர்ந்தார் என்று சொன்னால், அப்படி அவர் வளரக்கூடாத அளவுக்கு அவருடைய ஆவிக்குரிய அந்த போராட்டத்தில் இருந்த சில தடைகளை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம்.
அந்த தடைகள் விலகும்போது நமக்கு என்ன பண்ணுகிறது, ஆட்டோமேட்டிக்காகவே ஆண்டோடைய ஆசீர்வாதம் நம்ம மீது வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. இதே இந்த ஆவிக்குரிய போராட்டம் தான் நமக்கும் உண்டு. அதில் நம்ம என்ன பண்ணோம், தாண்டி விட்டு ஜெயித்து போராடி ஆண்டவர் விரும்புகிற அந்த நம்பிக்கைக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த செய்தியை கவனியுங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். முதலாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மை ஆபிரகாம் அடையக்கூடாதபடிக்கு அவரோடு கூட இருந்த ஒரு மிகப்பெரிய தடை லோத்து. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. லோத்து ஆபிரகாம் கூட வந்துட்டார். வாசியங்கள் எடுத்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். ம் 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நீ என்று சொன்னார். என்ன சொன்னார்? நீ அப்படின்னா என்னது? சிங்கிள், ஒரு மனிதன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு அப்படின்னு சொல்கிறார். புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஆனால் சில காரியம் நமக்கு என்ன பண்ண முடியாது, விட முடியாது. நம்ம கீழ்ப்படிவோம், ஆனால் என்ன பண்ண மாட்டோம், முழுசாக கீழ்ப்படிய மாட்டோம். ஹல்லேலூயா. அதனால் வர விளைவுகள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இப்போது நீ வா அப்படின்னு ஆண்டவர் அழைத்தார். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார்னா, 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ம் ம் சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கணும்னா, தான் ஒருவனாக என்ன பண்ணணும், புறப்பட்டு இருக்கணும். ஆனால் தன்னுடைய மனைவியும் சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் கூட்டிக் கொண்டார். ஹல்லேலூயா. சில காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், இறக்கப்பட்டு என்ன பண்ணுவோம், ஒரு சில காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்றுக்கொள்ளுவோம். அந்த இறக்கம் நமக்கே என்ன வரும், ஆபத்தாக மாறும். ஹல்லேலூயா. இறக்கப்பட்டு பாவம் போட்டோம், சரி நம்ம சொந்தக்காரர் தானே, நம்ம தெரிஞ்சவங்க தானே, நம்ம விசுவாசி தானே அப்படின்னு என்ன பண்ணிக்குவோம், இறக்கப்பட்டு அவங்க செய்கிற தவறை நம்ம கண்டுக்காமல் விட்டுடுவோம். ஆனால் அது நமக்கு பெரிய ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு அது காரணமாய் மாறிவிடும். அதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆகவே இங்கே லோத்தை கூட்டிக் கொண்டு ஆபிரகாம் புறப்பட்டு வருகிறார். நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். ஆண்டவர் வந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஒரு பிரச்சனை வருகிறது. லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் என்ன வருது, சண்டை வருது. உடனே ஆபிரகாம் கிட்ட தீர்ப்புக்கு வராங்க, நியாயத்துக்கு. அவர் சொல்கிறாரு, நம்ம சகோதரர்கள் நமக்குள்ளே என்ன வேண்டாம், சண்டை வேண்டாம். நீ அந்த பக்கம் போனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த லோத்தை ஆபிரகாமை விட்டு என்ன பண்ணிட்டார், பிரித்துட்டார். சில காரியங்களை நாம் சேர்த்து கொண்டாலும் ஆண்டவர் விருப்பமில்லாத காரியமாக இருந்தால் ஆண்டவரே என்ன பண்ணுவார், அந்த உறவுக்குள்ளே ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து நல்லா அந்தவங்க என்ன பண்ணிடுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தரே செய்வார். எதற்காகனா, நீங்களும் நானும் அந்த ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மைக்கு என்ன பண்ணணும், வரணுன்றதுக்காக. நம்மை கொண்டு ஆண்டவர் வைத்த திட்டம் நம்மை குறித்து நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாம் விரும்பினாலும் தேவன் விரும்பாத காரியம் நம்மிடத்தில் இருந்தால் ஆண்டவர் போராட்டத்தை, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நம்மை விட்டு அந்த காரியத்தை என்ன பண்ணிடுவார், பிரிச்சிடுவார். ஹல்லேலூயா. வாசிங்க எடுத்து 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். நோக்கி
ஹல்லேலூயா. இப்போ லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு பாருங்க, ஆண்டவர் 25 ஆண்டுக்கு முன்பதாக என்ன பண்ணார்? ஆபிரகாமை வா என்று அழைத்தார். ஆபிரகாமும் வந்துட்டார். ஆனால் அன்னைக்கு பேசின ஆண்டவர் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணல? பேசவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த லோத்தை விட்டு ஆபிரகாம் பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இந்த 2 அதிகாரத்துக்கு இடையில நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசுனதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் பேசுகிறாருன்னு நம்ம நிறைய நேரங்களில் சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் பேசுகிறாரான்னா எப்படி நம்ம அறிந்து கொள்ளலான்னா, தேவன் விரும்பாத ஒரு காரியம் நம்மிடத்தில் ஆண்டவர் வந்து நம்ம கூட பேசக்கூடாத அளவுக்கு இருக்கிற ஒரு தடை நம்மிடத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? பேச மாட்டார். ஹல்லேலூயா. நம்மளாக தான் சொல்லிக்கணும், ஆண்டவர் என் கூட பேசிட்டார், ஆண்டவர் பேசிட்டார். என்ன பேசினார்? ஆண்டவர் பேசினார். ஆனால் என்ன இல்லை, தேவன் வந்து வாசம் பண்ணி ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற அளவுக்கு ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் நமக்கு இல்லை அப்படின்னா ஆண்டவர் பேச மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தை படிப்போம், வேதம் வார்த்தை நம்ம கூட பேசும். ஆனால் ஆண்டவர் நேரடியாக வந்து என்ன பண்ண மாட்டார்? நம்ம கூட பேச மாட்டார். லோத்தை ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு ஆண்டவர் பேசினார். அருமையானவர்களே, சில நம்மோடு கூட நாம் விரும்பி சேர்த்து கொள்ளுகிற சில காரியங்கள் நமக்குடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 2வது தடையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 வசனம். ஹல்லேலூயா. இது நம்மளாக சேர்த்து கொள்ளுகிற ஒரு காரியம். இது தானாக வந்து நம்மோட கூட ஒட்டி கொள்ளுகிற காரியம். இதுவும் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னவாக இருக்கும்? தடையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஃப்ரீயாக இலவசமாக நமக்கு என்னென்ன வருதோ அதெல்லாம் நமக்கு என்ன, அதுக்கு ஆண்டவர் விரும்பாத காரியம் அதோடு கூட ஒட்டி கொண்டு வரும். ஹல்லேலூயா. இந்தாங்க, இதை சாப்பிடுங்க, இது நல்லா இருக்குது, இதை கொடுங்க, இதை சாப்பிடுங்க அப்படின்னு அன்பாக கொடுப்பாங்க. தானாக சில காரியங்கள் நம்மை தேடி வரும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஸ்திரத்தன்மையின் அடுத்த லெவலுக்கு போவதற்கு அது என்னவாக இருக்கும்? மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும். இப்போது ஆபிரகாம் போகிற வழியிலே அங்கே பஞ்சம் உண்டாகிறது. நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் போய் வீட்டில் வாசிங்க. பஞ்சம் உண்டான போது அவர் கேள்விப்படுகிறார், எகிப்தில் செழிப்பு இருக்கிறது என்று சொல்லி அவர் கேள்விப்படுகிறார். இவர் ஆனால் போக வேண்டிய வழி எது? கானானுக்கு போகணும். ஆனால் அவர் கேள்விப்படுகிறார், எகிப்தில் செழிப்பு இருக்குது. நமக்கு சில செழிப்பான சில காரியங்களை பிசாசானவன் நமக்கு காட்டி இந்த வழியில் போய் நம்ம காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், சந்தித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுக்கு வழியை நமக்கு என்ன பண்ணிடுவான்? காட்டிடுவான். இது நமக்கு ஈஸியாக தானே இருக்குது, இந்த வழியில் போனால் நம்முடைய காரியங்கள் நடந்துவிடும் அப்படின்னு நம்ம யோசித்து அந்த பாதையில் போவோம். அதன் நிமித்தம் வந்து ஒட்டி கொள்ளுகிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி போகாதபடி நிறைய தடைகளை நமக்கு கொண்டு வரும். பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துவிடும். சின்ன காரியம் என்று சொல்லி நாம் நினைப்போம், இவ்வளோ தானே, இதில் நம்ம ஒன்றும் பண்ணால் பரவாயில்லையே, அவங்க பண்ணலையா, இவங்க பண்ணலையா, அந்த ஆட்கள் செய்யலையா, ஏன் நம்ம செஞ்சால் என்ன, சின்னது தானே, இது ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்னு தெரிஞ்சே நம்ம என்ன பண்ணுவோம்? பாவத்தை செய்வோம். ஹல்லேலூயா. எல்லாம் தெரியும் தான் ஆண்டவருக்கு, எல்லாமே தெரியும். அவருடைய கண்களுக்கு நாம் எதையும் என்ன பண்ண முடியாது? மறைக்க முடியாது. ஆனால் நமக்கு என்ன வேண்டும்? ஒரு பொறுமை வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நம்ம அந்த ட்ராக்கில் என்ன பண்ணோம்? பொறுமையாக தான் போகணும். ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்கள பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோட்டுக்குள்ளே தான் என்ன பண்ணோம்? ஓடணும். அந்த ட்ராக் மாறி போயிட்டாவே என்ன ஆகுது? நீ முன்ன ஓடினாலும் பரிசு கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி போய் கொண்டிருந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில்
இப்போது எகிப்துக்கு போகிறார். அங்கே குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அங்கு ஆகார் என்கிற அந்த அடிமை பெண் இந்த சாராய்க்கு இருந்ததுனால அந்த அடிமை பெண்ணும் அவளோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இப்போது அவங்க கூட வராங்க. இப்போ ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும், அல்லது அவளுடைய மனைவி என்ன சொல்லியிருக்கணும், இவன் அடிமை பெண், நம்ம அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அவங்க நமக்கு என்ன பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க, ஓகே. ஆனால் அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வரும்போது நம்ம அதையும் என்ன பண்ணி கொண்டு கூடாது, எடுத்துக்கொண்டு கூட்டி கொண்டு வர கூடாது. ஹல்லேலூயா. ஒரு பாவத்தை நம்ம விட்டுருவோம், ஆனால் இன்னொரு பாவத்தை அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்குவோம், சேர்த்துக்கொள்வோம். முழுமையாக பாவத்தை என்ன பண்ண மாட்டோம், விடவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பயங்கரமாக ஸ்மோக்கிங் பண்ணுவார். ஆனால் அதை விட்டுட்டேன்னு சொன்னார். பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இல்லை அதுக்கு பதிலாக கொஞ்சம் என்ன பண்ணுறேன், இப்போ அவ்வளோலாம் பீடிலாம் பிடிக்கிறது கிடையாது, சிகரெட்லாம் பண்ணுறதில்ல, அது கொஞ்சமாக அந்த ஓரமாக கொஞ்சம் புகையில வச்சுக்கிறேன். ஒரு பாவத்தை விட்டுட்டு இன்னொன்று நம்ம என்ன பண்ணிக்குவோம், சிம்பிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்குவோம். ஆனால் அதுவும் என்னது, ஆண்டவருடைய பார்வையில் பாவம்தான். ஹல்லேலூயா. இப்போ கூட வந்ததுனால வந்த விளைவுகள் நமக்கு தெரியும். இப்போ சாராய்க்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இந்த அடிமை பெண்ணோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வாரிசை உருவாக்கிடலாம். குறுக்கு வழி. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லியிருக்கு, உன்னுடைய மனைவியினுடைய கர்ப்பத்திலிருந்து பிறக்கிற பிள்ளை தான் என்னவாக இருக்கும், சுதந்திரவாளியாக இருப்பான்னு சொன்னார். 20 வருஷம் 25 வருஷம் பொறுத்து பார்த்தார். அவரால் என்ன பண்ண முடியல, பொறுக்க முடியல. உடனே குறுக்கு வழியில் போகிறாங்க. அருமையானவர்களே, சில காரியங்கள் நமக்கு தாமதமாகும், சில காரியங்கள் நமக்கு நடக்காதது போல தெரியும். ஆனாலும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருந்து பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. காத்திருக்க வேண்டியது அவசியம். வாக்குத்தத்தத்தை நினைவு கூற வேண்டியது அவசியம். ஆண்டவர் நம்மளை எதுக்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலையும் அந்த தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம என்ன பண்ணோம், உறுதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. ஆனால் என்னாச்சு, அந்த அடிமை பெண்ணோடு சேர்ந்து இஸ்மவேல் என்கிற ஒரு பிள்ளையும் பெற்றாச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ அடிமையாக பெண்ணாக இருந்தவ இப்போ மனைவியாக மாறிட்டான். இப்போ சுதந்திரவாளியாக இல்லாதவன் ஒரு சுதந்திரவாளியும் பிறந்துட்டான். இப்போ இன்னும் அந்த சாராளுக்கு என்னது, வேதனையை அதிகமாக கொடுக்குறான், தாங்க முடியல. ஹல்லேலூயா. சின்னதாக ஆரம்பித்த காரியம் இப்போது பெருசாக மாறி என்ன ஆயிடுச்சு, அதுவே நம்மை அழுத்துகிறதாய் மாறிவிட்டது. சின்ன பாவம், இது சின்னதுன்னு நம்ம விட்டுட்டோம்னா அது வளர்ந்து பெருசாகி கடைசியில் பாவத்தை நாம் ஜெயிக்கிறதுக்கு பதிலாக பாவம் நம்மளை என்ன பண்ணோம், அழுத்து விடும். வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆபிரகாமோட அந்த விஷயத்தை விட்டு வெளியே வரவே முடியல. ஆண்டவர் பார்த்தார், இவன் இப்படியே விட்டால் இவன் வாக்குத்தத்தத்தின் தகப்பனாக முடியாது, எந்த தடையை அவனால் மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், எடுத்து வாசிங்க. 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 21. போதும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அவனுடைய மகனாகிய இஸ்மவேலையும் நீ என்ன பண்ணு, துரத்து, அனுப்பு. நீ சேர்த்து கொண்டதை நீ தான் என்ன பண்ணணும், அனுப்பணும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த காரியம் தடையாக இருக்குது என்பதை யாருக்கு தெரியும், என் காரியம் எனக்கு தான் தெரியும், உங்கள் காரியம் உங்களுக்கு தான் தெரியும். அதை நாம் என்ன பண்ணோம், விளக்க வேண்டும், அதை நாம் துரத்த வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள், தெளிவாக எழுதியிருக்கிறது. கலாத்தியர் 4:30. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடு சுதந்திரவாளியாய் இருப்பது இல்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும்
புறம்பே தள்ளு என்று வேதம் சொல்லுகிறது. புறம்பே தள்ளு. தனக்கு தன்னோட மனைவி தான், தன்னுடைய மகன்தான். ஆனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு காரியம் தடையாக இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் என்ன பண்ணோம்? எவ்வளவு தான் உறவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தான் நட்பு உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தான் நம்மோடு கூட ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் விட்டு விலக்குன்னு சொன்னால் நம்ம விலக்கித்தான் ஆகணும். ஹல்லேலூயா. அப்போ தான் அந்த ஆவிக்குரிய ஒரு ஸ்திரத்தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தான் நமது அடுத்த லெவல் ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் போய் சேர முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நீ அவளை என்ன பண்ணு? புறம்பே தள்ளு. அப்போ இவர் என்ன பண்ணார்? காலையில் அவங்களுக்கு உரியதெல்லாம் கொடுத்து, அம்மா நீ உன் வேலையை பார்த்துன்னு போகலாம், டாட்டா, பை பை. ஹல்லேலூயா. அப்படி அனுப்புவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவன் விரும்பாத காரியம் என்னிடத்தில் வந்து ஒட்டி கொண்டிருக்கிறது, தகாத உறவுகள் என்னோடு இருக்கிறது, நான் அகற்ற வேண்டிய அநேக காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் ஆண்டோடைய வார்த்தையினால் உணர்த்தப்படும் போது அதை விட்டு விலக்குவதற்கு இப்பொழுது நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? சின்ன காரியம் தானே, இருக்கட்டும், பரவாயில்ல அப்படின்றோம். சிலர் பாவங்கள் துணிகரமாக செய்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சிலர் பாவங்களை அறியாமல் செய்கிறார்கள். இது பாவம் என்றே நிறைய பேருக்கு என்ன பண்ணல, தெரியல. பெரிய கொலை செய்து, பெரிய விபச்சாரம் பண்ணி, பெரிய விதத்தில் நம்ம ஏதோ அதிகமான காரியத்தை செய்தால் தான் பாவம், சின்னதாக செய்தால் அதெல்லாம் பாவம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, தேவனுக்கு முன்பதாக சின்னதோ பெருசோ அவர் பார்க்குறதெல்லாம் பாவமா நீதியா, இதை தான் பார்க்குறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது தடையையும் ஆண்டவர் கிருபையினாலே ஆபிரகாம் தாண்டி சென்றார். அந்த சூழ்நிலையில் ஆபிரகாமுடைய நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுறது? தேவன் விரும்பாததை நம்ம விட்டு புறம்பே தள்ளித்தான் ஆக வேண்டும். டாக்டர் பில்லி கிரகாம் என்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தார் அமெரிக்கா தேசத்தில். அவரிடத்தில் ஒரு வாலிபன் வந்து, எனக்காக ஜெபியுங்கள் ஐயா அப்படின்னு சொன்னாராம். எதுக்காகப்பா ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டாராம். ஐயா, இந்த பாக்கெட்டில் நான் சிகரெட் பாக்கெட் வச்சுருக்கேன், இந்த பாக்கெட்டில் நான் தீப்பெட்டி வைத்திருக்கிறேன், இந்த ஸ்மோக்கிங் பழக்கம் எனக்கு அதிகமாக இருக்கிறது, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், அது என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த சிகரெட் பாக்கெட்டும் அந்த தீப்பெட்டியும் என்னை விட்டு போகும்படி நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டானா. ஹல்லேலூயா. அதுக்கு அந்த ஊழியர் சொன்னாராம், கடைக்கு போய் சிகரெட் பாக்கெட்டு வாங்கினது யார்? நான் தான் ஐயா. கடைக்கு போய் இது வேணும்னு தீப்பெட்டிக்கு காசு கொடுத்து அதை வாங்கி உன் பாக்கெட்டில் போட்டது யார்? நான் தான். அப்போது நீயா சேர்த்து கொண்ட பாவத்தை, நீயாய் விரும்புகிற பாவத்தை நீ விரும்பாமல் இந்த முழு உலகத்தில் உள்ள ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணாலும் என்னாகாது, போகாது. நான் தான் என்ன பண்ணணும்? இது தேவனுக்கு பிரியமில்லாதது என்று சொல்லி நான் தான் இது என்னை விட்டு போகணும் அப்படின்னு நாம் நினைக்கும் போது தான் ஆண்டவர் அதுக்கு உதவி செய்வார். நமக்கு அது விருப்பம் இல்லாமல் ஆண்டவராக வந்து கையை விட்டா எடுத்து தூக்கி போடுவார்? இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே நீ விரும்புகிற பாவத்தை நீ விட வேண்டும் என்று சொன்னால் நீ தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டாராம். அதிலிருந்து அந்த இளைஞன் தூக்கி போட்டுட்டு பரிசுத்தமாய் மாறினானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் ஆண்டவர் விரும்பாத காரியத்தை நாம் தான் என்ன பண்ணோம்? புறம்பே தள்ள வேண்டும். நம்மளே அப்படி இறுக்கமாக வச்சுக்கின்னு கடின இருதயத்தோடு இவங்க என்ன சொல்கிறது, இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு இருந்தால் அப்படியே தான் இருக்கும். வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த ஸ்திரத்தன்மைக்கு வர முடியாது. ஆண்டவர் நம்புகிற அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னாகாது, போகாது. நம்பி ஒரு பொறுப்பை தர மாட்டாங்க. இப்போ ஒலிவியா இருக்குது, அவள் நம்பி ஒரு 10 ரூபா கொடுத்து கடைக்கு போய் ஒரு இது பொருள் வாங்கிட்டு வான்னு சொன்னால் 10 ரூபாய்க்கும் அவள் வாங்கி சாப்பிட்டானா அவளை நம்பி திரும்பவும் ஒரு 10 ரூபா கொடுப்போமா? ஒரு பொருளை ஒப்படைப்போமா? இல்லை ஒரு 100 ரூபா கொடுத்து இன்னும் போய் வாங்கிட்டு வான்னு தோணுமா? இல்லை. தேவனும் அப்படி தான். சிறு காரியத்தில் யாரும் உண்மை இல்லை, சிறு காரியத்தில் பாவத்தை வெறுக்க மனசு இல்லைன்னா பெரிய காரியத்தை ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒவ்வொரு திட்டத்தை, நோக்கத்தை, தரிசனத்தை வைத்து தான் ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து நம்மளை ரட்சித்து இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார்.
ஸோ நமக்கு ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை அறிவதற்கு தடையாக இருக்கிறது இந்த காரியங்கள். இதை நாம் என்ன பண்ண வேண்டும்? நான் தான் என்ன பண்ணோம், இது எனக்கு வேண்டாயா, நான் ஆண்டவர் பிள்ளை, வேதத்தை தூக்குறவன், நான் அந்த ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதிக்கிறவன், இது எனக்கு தகுதியாக இராது என்று சொல்லி நான் தான் என்ன பண்ணோம், ஒதுக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கும் ஆசை தான், ஆனால் அது எனக்கு என்ன பண்ணாது, தகுதியாக இருக்காது. கிறிஸ்தவர்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, ஒரு தராதரம் இருக்குது. அதுக்கு கீழே நம்ம போயிட்டோன்னா மற்றவங்களை விட நம்ம இன்னும் அதிக மோசமான நிலைமைக்கு பேசப்படுகிறவர்களாய் மாறிவிடுவோம். நம்ம கூட நல்லா தான் பேசுவாங்க, சோத்திரம் தான் சொல்லுவாங்க, ஆனால் பின்னாடி போய் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நாம் விரும்பி சேர்த்து கொண்ட காரியத்தை நாமத்தான் என்ன பண்ணும், விட்டு விளக்க வேண்டும். மூன்றாவது தடை எடுத்து வாசியுங்கள். 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ம் 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 2வது வசனம் வாசிங்க. போதும். ஹல்லேலூயா. இப்போது அதெல்லாம் விட்டாச்சு. வந்து லோத்தை விட்டாச்சு, ஆகார புறம்பே தள்ளியாச்சு. இது ஈஸி. ஆனால் நம்ம கூடயே இருக்குது பற்றியா, நமக்குள்ளே இருக்குது பற்றியா பெருமை, நமக்குள்ளே இருக்குது பற்றியா அந்த நமக்குள்ளே இருக்கிற ஆதங்கங்கள், நமக்குள்ளே இருக்கிற பிடிவாதம், நமக்குள்ளே இருக்கிற கோபம், இதை விடுறது ரொம்ப கஷ்டமான காரியம். வெளியில் உள்ளதை ஈஸியாக என்ன பண்ணிவிடுவோம், விட்டுடுவோம். நம்ம போய் நீ ஒரு பெரிய பாவத்தையோ விபச்சாரத்தையோ பெரிய ஒரு கொடுமையான செயலையே செய்ய போகிறதில்ல. ஆனால் அதை விட கொடுமை எங்கே இருக்குது, நமக்குள்ளே இருக்கிறது. இதை யார் விட வேண்டும்? இதை எப்படி விடுவது? தனக்கு 25 வருஷம் கழித்து பிறந்த குழந்தை தான். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, சோதிக்கிறார். நான் கொடுத்தேன், ஆனால் அதையே நீ எனக்காக கொடுக்க நீ என்ன பண்ணுவ, துணிவாயா? இந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணோம், பாஸ் பண்ணணும். ஆண்டவருக்காக, நம்ம விருப்பம், நம்ம சுயநலம், நம்ம காரியம் நடக்கணுன்றதுக்காக இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து யார் காரியத்தை நிறைவேற்ற வேண்டும், ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக தன்னை தாழ்த்த வேண்டும். அதுக்காக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாட ஊழியத்துக்காக, தேவனுடைய காரியத்துக்காக என்னை நான் தாழ்த்துகிறேன் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வரும்பொழுது தான் தன்னை தாழ்த்துகிற எவனும் ஆண்டவரால் என்ன பண்ணுவான், உயர்த்தப்படுவான். இன்றைக்கி ஆண்டவர் விரும்புகிற அந்த ஆவிக்குரிய ஒரு ஸ்திரத்தன்மை வருவதற்கு நம்மக்கிட்ட இல்லாத ஒரு காரியம் என்னது, கீழ்ப்படுகிறது, தன்னை தாழ்த்துறது, தன்னை ஒரு வெறுமையாக்கி ஆண்டவர் கருத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுப்பது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இன்னும் செய்யாமல் பிடிவாதத்தோடு தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தன் மகனும் தன்னுடைய ஏக சுதனுமாகிய இந்த ஈசாக்கை பலி கொடுப்பதற்கு இந்த ஆபிரகாம் என்ன பண்ணார், துணிந்து செயல்பட்டார். அவருக்கு என்ன நம்பிக்கை? ஏன் பிள்ளைய ஆண்டவரே நீங்கள் தானே கொடுத்தீங்க, 25 வருஷம் கழித்து பிறந்தது, இதை போய் நீங்கள் பலி கொடுக்க கேட்குறீங்களே, இது நியாயமா அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். ஆனால் என்ன பண்ணல, ஆபிரகாம் கேட்கல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்காக செய்யணும். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ்ஸு நியூஇயருக்கெல்லாம் சில கிஃப்ட்டு நம்ம மற்றவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். எதுக்கு? நாங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அதுவும் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நமக்கு ஒரு சட்டை எடுப்போம், ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதை விட குறைஞ்ச விலையில் ரொம்ப சீப்பாக எதுனா இருக்குதான்னு பார்ப்போம், அதை நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவருக்கு கொடுப்பதில் நம்ம எதையும் சிறந்ததை நம்ம என்ன பண்ணோம், கொடுக்கணும். நம்மை நேசிக்கிறது போல் பிறருக்கும் என்ன பண்ணும், நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு, ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு தாத்தா அந்த பேரன் இடத்துல சொல்கிறாரு, கடைக்கு கூட்டின்னு போயிட்டு உனக்கு என்ன தேவையோ எடுத்துக்கு, உனக்கு பிறந்த நாள் வரப்போகுதுன்னு சொல்கிறார். அவன் போயிட்டு 1000 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுக்கிறான். ஆனால் 2 சட்டையாக எடுக்கிறான். டேய் என்னடா
ஒன்று போதாதா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தாத்தா இது என் ஃப்ரெண்டுக்கு வேணும்னு. ஃப்ரெண்டுக்கா? அதுக்கு நீ ஒரு 300 400 எடுக்கலாம் இல்லைடா. இல்லை தாத்தா, நீங்கள் தானே சொல்லிக்கிறீங்க உன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்கணும்னு சொல்லிட்டு, என் நண்பனை நான் நேசிக்கிறது போலவே என் நண்பனையும் நான் நேசிக்கிறேன். அதனால் அதே மாதிரி அளவுள்ள அதே மாதிரி விலையுள்ள நான் சட்டை எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ தாத்தாவுக்கே அப்போ தான் புரியுது, நம்ம போதிக்கிறது ஈஸியாக போதிக்கலாம், ஆனால் போதிக்கிறபடி வாழணுன்றது கஷ்டம். ஆனால் அதையும் வாழ்ந்து காட்டினா தான் ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மையில் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டெடி ஆக முடியும். ஆண்டவர் நம்புகிற ஒரு ஸ்தானத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும், வர முடியும். அது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண மாட்டார், நம்ப மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ இன்று சாயந்தர நேரத்தில் ஒரு வார்த்தையை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 12ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் வாசிங்க கடைசியாக. அப்பொழுது 22:12. ம் ஆ ம் ஹல்லேலூயா. இந்த இப்பொழுது அது எப்போ இப்போ அப்படின்ற அந்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு ஆபிரகாம், நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கே அவ்வளோ ஒரு போராட்டங்கள் இருந்ததுன்னா நம்மளாம் எப்படி, நம்ம அதை தாண்டி எப்படி ஜெயிக்கிறது? ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் தகப்பனாக மாறினார், அந்த ஒரு ஸ்தானத்துக்கு வந்தார். அதுக்கு பின்பதாக தான் ஆண்டவர் நம்பி ஈசாக்கை கொடுத்து, ஈசாக்கு என்ன பண்ணார், வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் மாறினான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றெடுத்தான். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், 12 கோத்திரங்களாய் மாறினது. தேவனுடைய சந்ததியான ஆசீர்வாதம் ஈசாக்கு மூலமாகத்தான் என்ன பண்ணுது, வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்புகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் வர வேண்டும். இந்த சாயந்தர நேரத்தில் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், தானியேல் நான் உன்னை நம்புகிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை நம்புகிறேன், ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு மாடலாக இருக்கிறது. நான் உன்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுக்குறேன், நான் உன்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கிறதா? அதே போல் இங்கே அமர்ந்து இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் கேட்கிறார், அருமையான மகனே மகளே, நான் நம்புகிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை இன்னும் என்னாகலை, ஸ்திரமாகவில்லை. அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும், லோத்தை என்ன பண்ணணும், ஒதுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாமாய் நம்மிடத்தில் வந்து தானாய் சேர்ந்த காரியங்கள், ஒட்டி கொண்டிருக்கிற காரியங்களை விட்டு புறம்பே தள்ள வேண்டும். தான் விரும்புகிற எந்த காரியமாக இருந்தாலும் சுயநலம் என்கிற அந்த காரியத்தை விட்டு பொதுநலம் என்கிற அந்த எண்ணத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். அந்த ஈசாக்கையும் பலி கொடுக்க துணிந்தது போல தான் விரும்புகிறத கூட ஆண்டவருக்காக விட்டு கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்பி நம்மை பார்த்து சொல்வார், என் மகனே நான் உன்னை நம்புகிறேன், என் மகனே உன்னை நான் நம்புகிறேன், உன்னை கொண்டு நான் வைத்த திட்டத்தையும் தீர்மானத்தையும் நோக்கத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், இனி நான் உங்களை கொண்டு நான் செய்ய போகிறேன். ஆண்டவர் சொல்லுவாரா? இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனை விசுவாசிப்பதற்கு, தேவன் நம்மை நம்புவதற்கு இருக்கிற தடைகளை குறித்து நாம் பார்த்தோம். அந்த தடைகளை நாம் விளக்குகிற வேளையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, விட்டு கொடுக்குறேன்ப்பா. என்னுடைய ஸ்தானம், என்னுடைய பெருமை, என்னுடைய பணம், பதவி எதுவும் தானாய் என்னிடத்தில் சேர்ந்தது, நானாய் விருப்பப்பட்டு சேர்த்து கொண்டது, அல்லது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் கூட சில நேரங்களில் ஆண்டவர் விட்டு பிரிக்கக்கூடியதாக இருக்கும். அதையும் ஆண்டவருக்காக விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகனே மகளே, நான் உங்களை நான் நம்புகிறேன். இந்த திருச்சபையை நான் நம்பி, இந்த ஊழியத்தை நான் நம்பி பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் விரும்புகிற அந்த நம்பிக்கைக்குள்ளே நான் கடந்து வர வேண்டும். அப்பா, இப்பொழுது அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அந்த ஸ்தானத்துக்கு நம்மை ஆண்டவர் வழிநடத்தும்படி விட்டு கொடுப்போம். ஹல்லேலூயா. விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு,
நீ கெட்டு என்றும் போவதில்லை. வீணான பிடிவாதத்தால் உலகில் யாரும் வெற்றி கண்டதில்லை. விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு, நீ கெட்டு என்றும் போவதில்லை. கைகளை தட்டி பாடுவோமா? வீணான பிடிவாதத்தால் உலகில் யாரும் வெற்றி கண்டதில்லை. விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு, வீணான அனைத்தையும் விட்டு விடு. விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு, வீண் பிடிவாதம் அனைத்தையும் விட்டு கொடு. விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு, நீ கெட்டு என்றும் போவதில்லை. வீணான பிடிவாதத்தான் உலகில் யாரும் வெற்றி கண்டதில்லை. விட்டு கொடுத்து, விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு என் அன்பு சகோதரனே, சகோதரியே, போவதில்லை. வீணான பிடிவாதம், வீணான பிடிவாதத்தால் உலகில் யாரும் வெற்றி கண்டதில்லை. விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு, வீணான அனைத்தையும் விட்டு விடு. விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு, வீண் பிடிவாதம் அனைத்தையும் விட்டு விடு. விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு, வீணான அனைத்தையும் விட்டு விடு. விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு, வீண் பிடிவாதம் அனைத்தையும் விட்டு விடு. விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு, வீணான அனைத்தையும் விட்டு விடு. விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு, வீண் பிடிவாதம் அனைத்தையும் விட்டு விடு. கையை தட்டி, ஆண்டவரே, நீர் நம்புகிற அளவுக்கு இப்பொழுது நான் நீர் நம்புகிறவர் என்று நீர் சொல்லத்தக்கதாக நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையிலே, விசுவாசத்தில் ஆண்டவரே, உறுதியான விசுவாச வாழ்க்கையிலே நான் நிலை நிற்பதற்கு தேவரீர் எனக்கு உதவி செய்யும் அப்பா. நான் விட்டு விட வேண்டியதை விட வேண்டும், துரத்த வேண்டியதை துரத்த வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டியதை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீர் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், இப்பொழுது மகனே, மகளே, நான் உம்மை நம்புகிறேன், நான் உங்களை நம்புகிறேன் என்று சொல்லத்தக்கதான ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஸ்திரத்தன்மைக்குள்ளே நாமும் திருச்சபையும் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மை கொண்டு, நம்முடைய திருச்சபைகளை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்களை, தரிசனங்களை, நோக்கங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த ஆண்கள் சிறப்பு ஞாயிறு ஆராதனையில் எங்கள் யாவரும் நீர் அழைத்து கொண்டு வந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒற்றுமையோடும் குடும்பம் குடும்பமாக இந்த இடத்தில் உம்மை துதித்தோம், உம்மை ஆராதித்தோம். குறிப்பாக இன்றைய தினத்தில் ஆண்கள் யாவரும் ஒன்று கூடி இந்த ஆராதனையை நடத்தி தந்தார்கள். பிரயாசங்கள் எடுத்திருக்கிறார்கள், தாளந்துகளை உமக்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள். உம்முடைய நாமத்துக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தியிருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களை இந்த நாட்களில் நீர் உற்சாகப்படுத்தினதுக்காக, வழிநடத்தினதுக்காக, பயன்படுத்தினதுக்காக நன்றியுடன் துதிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகள் உமக்காக ஊழியங்கள் செய்யட்டும், அநேக ஆண்களை வழிநடத்தட்டும், அநேக பிள்ளைகளை அழைத்து கொண்டு வரட்டும். அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வாதமாக வழிநடத்த கிருபையாக இவர்களை நீர் வழிநடத்துவீராக. நம்முடைய ஞானத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, செய்தியாளரை எங்களை மத்தியில் கொண்டு வந்து மகன் மூலமாக எங்களிடத்தில் நீர் பேசினீர். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக பாய்ந்து சென்றிருக்கிறது. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தினதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். மகன் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேக காரியங்கள் ஆண்டவரே ஊழியத்தில் இருக்கிறது. எல்லா தேவைகள் நீ சந்தித்து வழிநடத்துவீராக. போகிற இடமெல்லாம், ஊழியம் செய்கிற இடமெல்லாம் எழுப்புதலை நீ கொண்டு வருவீராக. ஆண்டவரே, எழுப்புதல் ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்தில் நீ எழுப்பும்படியாக உடைய கரத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மகனையும் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே,
எங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்களும் இதே போலவே ஆண்டவரே ஒற்றுமையாக எப்பொழுதும் குடும்பமாக இயேசுவின் குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் காணப்பட கிருபை செய்வீராக. ஒரு மனம் எங்கே இருக்கிறது ஆண்டவர் அங்கே நீர் இருக்கிறீர். நீர் ஆண்டவர் அந்த இடத்தில் பிரியா ஆண்டவர் சந்தோஷமாக அந்த இடத்தில் இருக்கிறீர். ஆண்டவரே பிரியமாக பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் இருக்க கிருபை செய்வீராக. உம்முடைய கண்களுக்கு முன்பதாக பிரியமான காரியங்கள் மாத்திரம் நாங்கள் செய்ய கிருபை செய்வீராக. ஆண்டவரே பாவத்துக்கு விலகி ஓட கிருபை செய்வீராக. சோதனைகள் விழாதபடிக்கு எங்களை நீர் பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே நீர் நினைத்தது போல வாழவும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்திலிருந்து இந்த சிறு காணிக்கை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உம்முடைய கரத்தில் இதை ஒப்பு கொடுக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ளுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கு இது பயன்படுத்துவீராக. திருச்சபையின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நிறைத்து ஆண்டவரே வழி நடத்துவீராக. ஆண்டவரே வருகிற நாட்களில் ஆண்டவரே இந்த வருமானத்தை ஆசீர்வதித்து மேலும் மேலுமாக எல்லா தேவைகள் சந்தித்து முன்னேறி செல்ல கிருபை செய்வீராக. கொடுத்திருக்கிற கரத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் யாவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அநேக தேவைகள் இருக்கிற, அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கிறது. எல்லாவற்றிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவரே சுகத்தை கட்டளிட்டு, பலத்தை கட்டளிட்டு ஆண்டவரே பிள்ளைகளை பரிபூர்ண ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி வழி நடத்துவீராக. பிள்ளைகளை சோர்வடையாதபடிக்கு, பின்வாங்கி போகாதபடிக்கு, விட்டு விலகி போகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுவீராக. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆராதனை முடிந்து இல்லங்களுக்கு போகும்போது உம்முடைய பிரசனத்தோடு கடந்து செல்ல கிருபை செய்வீராக. எந்த விதமான அசுத்தங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை தொடாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளுவீராக. உம்முடைய பிரசனத்தோடு வழி நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வருகிற நாட்களிலும் ஆண்டவரே உமக்காக இன்னும் அதிகமாக வைராகியத்தோடு எழும்பி ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பி நடக்க கிருபை செய்வீராக. இப்பொழுது உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளுடைய இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவ பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவ பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவ செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவ செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவ பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.